பெரியாழ்வார் திருமொழியில் முதல் 10 6ஆம் திருமொழி முதல் பாசுரம். மாணிக்க கிண்கிணி ஆர்ப்ப மருங்கின் மேல் ஆணி பொன்னார் செய்த ஆய்பொன் உடைமணி பேணி பவளவாய் முத்திலங்க பண்டு காணி கொண்ட கைகளால் சப்பாணி கருங்குழற் புட்டனே சப்பாணி. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த பதிகம் முழுக்க பெரியாழ்வார் யசோதை கண்ணனை சப்பாணி போட்டுங்கிறார். அதாவது கையை தட்டி விளையாடுவோம் இல்லையா குழந்தைகள்லாம், அதை மாதிரி விளையாட சொல்கிறேன். அதில் முதல் பாசுரத்தோட அர்த்தம் பார்க்கலாம். மாணிக்கத்தால் செய்யப்பட்ட மணி இருக்கு இல்லையா, அந்த மணி தங்கத்துக்குள்ளே பதிச்சிருக்காளாம். தங்கத்துக்குள்ளே மறைந்து இருக்கு. அது எங்கே கட்டியிருக்கா? அரஞ்ஞான் சலங்கை இடுப்பில் கட்டியிருக்காளாம். அது அப்படியே ஒலி எழுப்பும்படியாக நீ சத்தமாக கை தட்டணும். அது மட்டும் இல்லை, இடுப்பில் இன்னொன்று உனக்கு கட்டியிருக்கா. என்ன தெரியுமா? மற்றொரு தூய பொன்னால் செய்த, அதாவது எப்போவுமே தோஷமே இல்லாத அரைஞான் கயிறு அணிஞ்சின்றிருக்க. அது ரெண்டும் சேர்ந்து கிங்கினி ஆர்ப்ப சத்தம் போடணும். அந்த மாதிரி இருக்கும்படியாக நீ கண்ணா நீ கை கொட்டணும். அப்படி கொட்டும்போது வர ஒலி இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கணுமா? ஆசையோடு நீ கொட்டணும். வெறும்னு வேணுமேன்னு கொட்டக்கூடாது. விருப்பத்தோடு ஆசையாக உன் கை வலிக்காமல் உன் திருவாயில் இருக்கும் முத்துப்பல் ஒளி வீச உன் கையை கொட்ட வேண்டும். எதுக்கு தெரியுமா? முன்பு ஒரு சமயம் நீ வாமனன் அவதாரம் எடுக்கும்போது மகாபலிட்ட 3 அடி மண் கேட்டியே. அப்போ மகாபலி என்ன பண்ணா? உன் கையில் தீர்த்தம் வார்த்தான் இல்லையா, அந்த ஈரம் இன்னும் உணரவே இல்லையா. அது இன்னும் உன் கையில் இருக்குது. அந்த குளிர்ந்த நீர் உன் கையில் இருக்கும்போது உடம்புக்கு ஜலதோஷம் தான் வந்துடும் இல்லையா. அதனால அது உலரும்படி கொட்டு அப்படிங்கிறார். அவ்வளவு பாசம் அவருக்கு, பொங்கிறது பாசம். அவ்வாறு கை கொட்டும்போது எப்படி கொட்டணும்? உன்னோட கருத்த குழல் இருக்கே, அது அப்படியே அசையணுமா. குட்டிக்கண்ணா இப்போ நீ குழந்தை தானே, அதனால குட்டிக்கண்ணா கையால் நீ சப்பானி கொட்டு அப்படின்னு முதல் பாசுரத்தில் சொல்கிற.